நண்பர்களுக்கு வணக்கம். வரப்போற டெட் எக்ஸாம் ஓகேங்களா, பேப்பர் 2க்கான டெஸ்ட் சீரிஸை நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். சுதேசி அப்படின்ற பேர்ல புதிய டெட் எக்ஸாம் பேப்பர் 2க்கான டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா, வருகின்ற 23ஆம் தேதி வருகின்ற செவ்வாய்க்கிழமை இந்த தேர்வு தொடங்க போது. மொத்தமா 23 தேர்வுகள், 2700 கேள்விகளை இந்த தேர்வுல நீங்க பயிற்சி செய்ய போறீங்க. ஓகேங்களா, இந்த தேர்வுல என்னென்ன இருக்க போகுதுன்னா தமிழ், இங்கிலீஷ், சமூக அறிவியல், இந்த 3 சப்ஜெக்டுக்கான டெஸ்டா இருக்க போகுது. ஓகேங்களா, மொத்தமா 15 யூனிட் டெஸ்ட், 6 ரிவிஷன் டெஸ்ட், 2 ஃபுல் டெஸ்ட், மொத்தமா 23 டெஸ்ட்டுகளை எழுத போறீங்க. ஓகேங்களா, மிக குறைந்த ஒரு தொகையில தான் இந்த டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் போய் சென்றடையணும், அதுதான் எங்களோட முதன்மையான நோக்கம். ஓகேங்களா, இந்த டெஸ்ட் சீரிஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் எப்படி கொண்டு போறோம், ஷெட்யூல் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, 23/9/2025 அன்று தமிழ்ல தமிழ் எடுத்தா ஃபர்ஸ்ட் டேர்ம், இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் டேர்ம், அடுத்ததா சமூக அறிவியல் சோசியல் சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் 6th. இதே மாதிரி ஓகேங்களா ஒவ்வொரு தேர்விலும் 120 கொஸ்டின்ஸ் ஓகேங்களா 120 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. இதை தவிர ஓகேங்களா இதை தவிர வேற என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நிமிஷம், 120 கேள்விகள். அதுக்கு அடுத்ததா ஒரு நாள் விட்டு 24 ஒரு நாள் படிக்க டைம் இருக்கும். நீங்க இந்த டெஸ்ட் காலையிலே முடிச்சிட்டீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் டைம் இருக்கும், அடுத்த நாள் ஒரு நாள் டைம் இருக்கும். ஓகேங்களா, மொத்தமா 2 நாட்கள் டைம் இருக்கும். நீங்க காலையிலே டெஸ்ட்டை முடிச்சீங்கன்னா ஒரு நாள் கேப் விட்டு அடுத்த நாள் ஓகேங்களா தமிழ்ல செகண்ட் டேர்ம், இங்கிலீஷ்ல செகண்ட் டேர்ம், சமூக அறிவியல்ல செகண்ட் டேர்ம். ஓகேங்களா, அங்க பாருங்க மொத்தமா 150 கேள்விகள் டெஸ்ட் எக்ஸாம்ல இருக்கும் போது அதுல 120 கேள்விகளுக்கான பயிற்சி தான் இந்த எக்ஸாம். ஓகேங்களா, சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் எங்கிருந்து வரும்னு பெருசா சோர்ஸ் நமக்கு தெரியல. சோ அதனால இருக்கிற ஓகேங்களா புக்ல இருந்து தான் இதெல்லாம் கண்டென்ட்ல கேள்வி வரப்போகுது, புக் கண்டென்ட்ல இருந்து தான் வரப்போகுது. சோ இதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டியது அவசியம். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப குறைந்த ஒரு தொகை, எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ற மாதிரியான ஒரு தொகையில தான் இந்த டெஸ்ட் சீரிஸ் கொண்டு வந்திருக்கோம். 25/9 ஓகேங்களா, அடுத்த ஒரு நாள் விட்டு அடுத்த நாள். அதுக்கு அடுத்ததா அதே மாதிரி 3ஆம் டேர்ம் ஓகேங்களா தேர்ட் டேர்ம் முடிஞ்ச உடனே 6th ஓகேங்களா மொத்தமா இதற்கு முன்னாடி நம்ம படித்த எல்லாத்துக்குமான ஒரு ரிவிஷன் டெஸ்ட். ஓகேங்களா, அடுத்ததான் அதே மாதிரி 7th ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா 7th ஸ்டாண்டர்ட்ல அதே மாதிரி 120 கேள்விகள். 7th ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் முடிந்த உடனே ஓகேங்களா அதற்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட். ஓகேங்களா, 7th ஸ்டாண்டர்ட்க்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட். திரும்பவும் ஓகேங்களா 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் ஆகும். 8th ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா 8th ஸ்டாண்டர்ட்ல சோசியல் மட்டும் டேர்மா இருக்காதுங்களா. ஸோ என்ன பண்ண போறோம்னா ஒரு நாள் ஹிஸ்டரி ஃபுல்லா ஓகேங்களா, ஒரு நாள் புவியியல் ஃபுல்லா, ஜாகிரபி ஃபுல்லா, அடுத்த நாள் சிவிக்ஸையும் அதாவது குடிமையிலும் பொருளியல் ஓகேங்களா இது 3த்தையும் பார்த்துட்டு திரும்பவும் இதுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட். பாருங்க, 6th ஒரு ரிவிஷன் டெஸ்ட், 7th ஒரு ரிவிஷன் டெஸ்ட், 8th ஒரு ரிவிஷன் டெஸ்ட். ஓகேங்களா, அது இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் 3 யூனிட் டெஸ்ட். ஓகேங்களா, இதுவே 12 டெஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்ததான் 9th ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா 8th பார்த்த மாதிரியே தான் தமிழ்ல ஒரு 3 இயர், இங்கிலீஷ்ல ஒரு 3 இயர், வரலாறு மட்டும் ஓகேங்களா இதுல ஒரு 120 கேள்விகள். இதே மாதிரி தமிழ் ஓகேங்களா, இங்கிலீஷ், புவியியல் ஓகேங்களா, அடுத்ததா குடிமையில். இதை பார்த்துட்டு 9th ஒரு ரிவிஷன் டெஸ்ட். ஓகேங்களா, அடுத்ததா 10ஆம் வகுப்புல அதே மாதிரி ஓகேங்களா 9th எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி 10th முடிச்சுட்டு 9th-க்கும் 10th-க்கும் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட். அதுக்கு அடுத்ததா 6th to 8th ஓகேங்களா கொஞ்சம் கேப் ஆயிட்டு இருக்கும், அதனால 6th to 8th-க்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட். ஏன்னா 9th 10th படிக்கிறதால 6 to 8 கொஞ்சம் டச் விட்டு இருக்கும், அதனால 6th to 8க்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட். இது முடிந்ததும் 2 ஃபுல் டெஸ்ட். மொத்தமாக 23 தேர்வுகள், 2750 கேள்விகளுக்கு மேல நீங்க இந்த டெஸ்ட்ல பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. ஓகேங்களா, கண்டினியூஸா இந்த ஷெட்யூல் நீங்க படிச்சுட்டே வந்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சியா இருந்தீங்கன்னா ஒரு ஃப்ளோல நீங்க போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, டெட் எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா, கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா, மொத்தமா 55 நாட்கள்ல 23 தேர்வுகள் மூலம் 2700+ கேள்விகளை இந்த டெஸ்ட் சீரிஸ்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா, நிறைய நண்பர்கள் சயின்ஸுக்கு கேட்டிருந்தீங்க, நாளை சயின்ஸுக்கான டெஸ்ட் சீரிஸ் அறிவிப்பு வரும். ஓகேங்களா, சயின்ஸுக்கும் மேக்ஸுக்குமான டெஸ்ட் சீரிஸ் அறிவிப்பு நாளை வெளியாகும். ஓகேங்களா, அடுத்ததா இந்த தேர்வின் மூலம் நிறைய பயிற்சி கிடைக்கும். தேர்வு ஓகேங்களா முக்கியமானது, தேர்வு தமிழ்ல மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, கொஸ்டின் பைலிங்குவலா இருக்காது, தமிழ்ல மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, அடுத்ததா ரிவிஷன் டெஸ்ட். ஓகேங்களா, நிறைய நம்ம யூனிட் டெஸ்ட் மட்டும் முடிச்சுட்டு கூடவே ரிவிஷன் டெஸ்ட்டும் பார்த்துட்டு வரும். அந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு ரேங்க் லிஸ்டும் வெளியிடப்படும். ஓகேங்களா, காலையில 10 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் வரும், மாலை 6 மணிக்கு அதற்கான கீ ஆன்சர் PDF வரும். ஓகேங்களா, அடுத்ததா எக்காரணத்தை கொண்டும் டெஸ்ட் சீரிஸ்ல செலுத்திய தொகை ஓகேங்களா ஒரு டைம் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் அதை திருப்பி தர இயலாது. ஓகேங்களா, அதையும் சொல்லிடுறேன் இப்பவே.
அடுத்ததான் உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ்ல சேர விருப்பம் இருந்தால் கூகுள் பே ஆர் போன்பே இதுல ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு பே பண்ணிட்டு ஓகேங்களா 300 ருபீஸ் தான், அதிகம் இல்ல. ஒரு நாளைக்கு கணக்கு பார்த்தோம்னா ஒரு 5 to 6 ரூபாய்க்குள்ளதான் வரும், 5 to 6 ருபீஸ்க்குள்ளதான் வரும் ஓகேங்களா. ஒரு நாளைக்கு ஒரு 5ல இருந்து 6 ரூபாய் நீங்க செலவு பண்ணீங்கன்னா இந்த டெஸ்ட் சீரீஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மொத்தமே 300 ரூபாய் தான் ஓகேங்களா. ஒவ்வொரு டாபிக்கும் கனெக்ட் பண்ணாலே 100 ரூபாய் தான் வரும் ஓகேங்களா. தமிழுக்கு ஒரு 100 ரூபாய், இங்கிலீஷ்க்கு ஒரு 100 ரூபாய், சமூக அறிவியலுக்கு ஒரு 100 ரூபாய், இப்படிதான் இந்த டெஸ்ட் சீரீஸே இருக்கும் ஓகேங்களா. ஸோ மொத்தமா நீங்க பே பண்ணாலே 300 ரூபாய் தான் ஓகேங்களா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். டெஸ்ட்ல சேர விருப்பம் இருக்கிற நண்பர்கள் இந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு ஓகேங்களா ஸ்கிரீன்ஷாட்டை இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் குரூப்ல இணைக்கப்படுவீர்கள். அல்லது பேங்க் மூலயமா செலுத்தணும்னு நினைச்சாலும் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்க பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட்டை சென்ட் பண்ணீங்கன்னா உங்களை டெஸ்ட் பேட்ச் குரூப்ல சேர்த்துரும் ஓகேங்களா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சயின்ஸுக்கான டெஸ்ட் சீரிஸ் அறிவிப்பு நாளை வெளியாகும். சயின்ஸுக்கும் மேக்ஸுக்குமான டெஸ்ட் சீரிஸ் அறிவிப்பு நாளை வெளியாகும். மொத்தமா 23 தேர்வுகள் ஓகேங்களா. பாருங்க, நீங்க ஒரு ஃப்ளோலே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டெஸ்ட் சீரிஸ்ல தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஒரு 55 நாள், அடுத்த 55 நாள் கவனம் சிதறாமல் நான் டெஸ்ட் சீரிஸ்ல போகணும் ஓகேங்களா, படிப்பு சம்பந்தமாவே இருக்கணும், கவனம் சிதறக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு டெஸ்ட் சீரிஸ்ல நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். 23 தேர்வுகள் இருக்க போகுது ஓகேங்களா. ஒரு நாள் விட்டுன்னு கண்டினியூஸா நீங்க இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த இதுல இருந்தே ஒரு 100 கேள்விகளுக்கு மேல நீங்க ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா. பாருங்க, 120 கேள்விகள். நம்ம 6th to 8th தான் அவங்க கொடுத்துருக்காங்க, ஆனா நம்ம 10th வரைக்குமே படிக்க போறோம். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா. தேவைப்படும் நண்பர்கள் இந்த டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. திங்கட்கிழமையோட லாஸ்ட் ஓகேங்களா, திங்கட்கிழமையோட லாஸ்ட், செவ்வாய்க்கிழமை தேர்வு ஸ்டார்ட் ஆயிடும் ஓகேங்களா. ஸோ நாட்கள் கம்மியா இருக்கு. சேர விருப்பம் உள்ள நண்பர்கள் ஓகேங்களா முன்னாடியே சேர்ந்துக்கோங்க. அதற்கான ஓகேங்களா இது சொல்ல வந்துட்டோம், ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமான பிடிஎஃப் நம்மளே கொடுத்துருவோம் ஓகேங்களா. ஸ்கூல் புக் கண்டென்ட் தான். ஸோ ஸ்கூல் புக்ல என்னென்ன படிக்கணுமோ அந்த பிடிஎஃப் ஓகேங்களா முன்னாடி கொடுத்துருவோம். அதை நீங்க படிச்சா கூட போதுமானது, அல்லது நீங்க புத்தகம் வச்சிருந்து படிச்சாலும் போதுமானது ஓகேங்களா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வேற ஏதேனும் தகவல்கள் தேவைப்பட்டாலோ சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லலாம் ஓகேங்களா. மிக குறைந்த ஒரு தொகையில தான் இந்த டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லாரையும் போய் சென்றடையணும் அப்படின்றதுதான் மிக முக்கியமான ஒரு நோக்கமும் கூட ஓகேங்களா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட நண்பர்கள் யாராவது இருந்தா அவங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா. நீங்க சேரணும்னு விருப்பம் இருந்தாலும் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் குரூப்ல இணைச்சிருவோம் ஓகேங்களா. வரப்போற டெட் எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வேற ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.